பாமுகம் டிவியில் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது ஆங்கிலம் கற்போம். மதிப்புக்குரிய ஜெயரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங். வாருங்கள் அண்ணா, வணக்கம். வாருங்களா. வணக்கம். சோமா இருக்கிறீங்களோ? ஓ, நல்லா. இந்த உங்களோட வானொலி தொடங்கி இப்ப எத்தனையாவது வருஷம்? 29வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடினோம் அண்ணா. நேற்று கொண்டாடினீங்க. நல்லது. Today is 11th of June. இங்க உங்களோட இடத்துல 12th of June போட்டுருக்கீங்க. நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு 11th. நீங்க 12th போட்டிருக்கிறீங்க. 12th போட்டிருக்கிறீங்க. இந்த 12th June சரி அது. That is right. இல்ல after 12 தானே 11th. எங்களுக்கு நீங்க கேக் அனுப்ப இல்ல. நேற்று கொண்டாட்ட கேக் அனுப்ப இல்லை எங்களுக்கு. இது என்னன்னா அனுப்பி வச்சா போச்சுண்ட அனுப்பி வைக்கிறோம். எல்லாரையும் நினைத்து நாங்கள் வெட்டவில்லை அண்ணா, செய்யறதில்லை. நல்லது. அவர் வாணிமோகன், அவர் மோகனுக்கும் எங்கட விஷயம் சொல்லுங்கோ. நன்றி நன்றி. நடாமோகனுக்கு 11th of June. நீங்க 12th போட்டிருக்கீங்க. 12th போட்டிருக்கீங்க. That's okay. நாங்க போட்டுக்கொள்ளுவோம். வணக்கம் மாணி, ஒரு நிமிடம். வணக்கம் மாணி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் அவசரமாக ஒரு வெளியில் சென்று மீண்டும் வந்து இணைந்து கொள்கிறேன். நன்றி. 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 வணக்கம் மாணிக்கும். வணக்கம் சார். ராகினி அல்போன்ஸ். ராகினி அல்போன்ஸ். ஆறாறு வந்திருக்கிறீங்க இன்றைக்கு. ஜெயா நடேசன் வந்திருக்கிறா, வாணிமோகன் வந்திருக்கிறா 2, ராஜினி வந்திருக்குது 3, பத்மினி வந்திருக்கிறா 4, பாலன் வந்திருக்கு 5. அவ்வளவுதானோ? மற்றவர்கள் சொல்லியாச்சு. 5, altogether 5. ஓகே, அப்ப நாங்கள் இப்ப வகுப்பை தொடங்குவோமோ? நீங்க ஸ்டோரி ரீடிங் கேட்ட நீங்கள், நாங்கள் இன்றைக்கு ஸ்டோரி ரீடிங் செய்வோமா? ஹோம்வொர்க்கும் செய்திருக்கிறோம். அது பேருந்து கடைசியா பாப்போமா? இதை செய்துட்டு இப்ப லெசன் 30. நீங்க 11th June இன்றைக்கு 2026. இப்ப ஒரு ஆள் ஒன்று வாசிக்க, அடுத்த ஆள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிய, அடுத்தவர் 2வது வாசிக்க, பேருந்து வாசிக்கிறது 3வது வாசிக்க. அப்படி வாசிச்சா தான் டிரான்ஸ்லேட் பண்றீங்களோன்னு நான் அறியக்கூடியதாக இருக்கும். விளங்குதோ? ஒவ்வொரு இத பரகிராஃபையும் ஒரு ஆள் வாசிங்கோ, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கோ. அடுத்தது 2வது ஸ்டார்ட் வித் வாணிமோகன். ஓகே, ஜியா நடேசன் செகண்ட் பேராகிராஃப். அப்படி போகட்டும். ஓகே. John and his wife Mary. John and his wife Mary lived in England. One day, John said to Mary, I am going to New York next week because I have some work to do there. சொல்றார் ஜோன்ட மனைவி மனைவி மேரி அவர்கிட்ட சொல்றார், தான் நியூயார்க்கு போகிறோம் பிகாஸ் கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லி, அதுக்காகத்தான் நாங்க போறோம்னு சொல்றேன். ஜோனும் அவங்க இங்க இங்கிலாந்துல இருக்கணும். ஒன் டே ஒரு நாள் ஜோன் சொல்றார் மேரி அவரோட வைஃப்கிட்ட, ஐ கோயிங் டு நியூயார்க், நான் நியூயார்க்குக்கு போகிறேன் அடுத்த கிழமை. அதுக்கான காரணம் அங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்றேன். அங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறபடியா நான் நியூயார்க்கு போக வேண்டி இருக்குது. Well done. John and his. இல்ல, நீங்க 2வது வாசிங்கோ. Mary asked John, are you going to New York next week? When are you
planning to travel. Where are you going to stay in New York? In New York. New York. In New York. Mary சொல்லுறா are you going என்னத்துக்கு நீ நியூயார்க்குக்கு போக நெக்ஸ்ட் வீக்ல என்னத்துக்கு போக வேணும் என்ன உங்களுடைய பிளான் அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன பிளான் செய்திருக்கிறீர் என்ன பிளானுக்காக நீ பிரயாணம் செய்கிறீர் எப்ப போக போறீங்க எக்க பிளான் பண்ணி போறதுக்கு இருக்கிறீங்களான்னு கேட்கிறா இருக்கிறீங்களான்னு கேட்குறா அது நான் நியூயார்க்குக்கு அங்கே கோயிங் டு ஸ்டே அங்கே நியூயார்க் ஸ்டேயில் போய் தங்க போகிறேன்னு சொல்லுறா எங்க தங்க வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே நீங்கள் எங்க போய் நியூயார்க்ல தங்க போறீங்கன்னு கேட்குறா ஆமா ஓகே Mary asked John, are you going to New York next week? When are you planning to travel? Where are you going to stay in New York? Okay. ரெண்டாவது முடிஞ்சது இனி மூன்றாவது பத்மினி வாசிங்கோ இத John said to hear, I am not sure. Here சொல்ல வேண்டாம் இனிமேல் Her, sorry. John said to her. Yeah, John said to her, I'm not sure. I am leaving to New York on Thursday. I have a meeting to attend on Friday. I will look for a place to stay after I reach New York. Okay. Translate பண்ணுங்க. யோன் சொல்றார் அவாக்கு எனக்கு ஷுவர் இல்லை எனக்கு நிச்சயம் இல்லை ஐ ஆம் லீவிங் டு நியூயார்க் ஆன் தேர்ஸ்டே தேர்ஸ்டே போறது தேர்ஸ்டே மீன்ஸ் வியாழக்கிழமை ஐ ஹாவ் அ மீட்டிங் டு அட்டெண்ட் ஆன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஐ வில் லுக் ஃபார் அ பிளேஸ் டு ஸ்டே எனக்கு ஒரு மீட்டிங் ஐ ஹாவ் a meeting to attend on Friday. Okay. I will look for a place to stay after I reach New York. தான் எங்க நிக்கிறதுன்னு அங்க போய் ரீச் இறங்கின பிறகுதான் தெரியுமெண்டு நான் உங்க ஒரு இடத்தை பார்த்துத்தான் நாங்கள் அங்க இருக்கிறத பற்றி சொல்லுவோம் அதை பற்றி கதைக்கிறோம்னு சொல்றாரு இருக்கிறத பற்றி திரும்ப வாசிங்கோ John said to her, I am not sure. I am leaving to New York on Thursday. I have a meeting to attend on Friday. I will look for a place to stay after I reach New York. New York. நான் இதற்கு உங்களை திருப்பி வாசித்தேன் ஏதும் திருத்த உங்களுக்கு ஏதும் மாற்றம் வேண்டா சொல்லுங்க. John said to her, I am not sure. Okay. I am leaving to New York on Thursday. Yeah. I am leaving. I have a meeting to attend on Friday. I will look for a place to stay after I reach New York. Okay. Reach and என்ன? அங்க போனா ரீச் பண்றது இந்த இடத்தை சேர்ந்த பிறகு அடைகிறது. ஓகே. ராகினி சரி பாலன் என்ன சொல்லுங்க இல்ல அவன் மியூட் பண்ணி இருக்கறா மியூட் எடுங்க ஓகே sorry Mary said to John after you go to New York give me a call and let me know where are you staying again adukku thirumba vasingo where you are staying Mary said to John after Mary, you go to New York give me a call and let me know where you are staying. Appadi vasinga paapum. Mary said to John, after you go to New York, give me a call and let me know where you are staying. Where you are staying. Staying. கருத்து சொல்லுவீங்களோ? மேரி சொல்றா நீங்கள் அங்கு போன பிறகு யாருக்கு சொல்றா? ஜோனுக்கு நீங்க அங்க போன நியூயார்க்குக்கு போனதுன்னு பிறகு எங்கே இருக்கிறீங்க என்று எனக்கு கால் அந்த தெரியப்படுத்துங்க சொல்றான்
எங்க மீட்டிங்க வந்து டெலிஃபோன் பண்ணி டெலிஃபோன் கால் போன் இனிய பண்ணி கால்ண்டா டெலிஃபோன் காலா தொலைபேசி பண்ண சொல்ல எடுத்து சொல்லுங்க மாதிரி ஓகே எல்லாருக்கும் விளங்கினதோ இவ்வளவும் Yeah. ஆ ஓகே we'll go for the next one. Balan, can you read this? Yes, sir. John flew to New York and found Flew. a nice small hotel in the center. John flew to New York. Flew. F-L-E-W, flew. Sorry, sir. John Fly flew பண்றது. to New Okay. York. John flew to New York and found a nice small hotel in the center of the New York City. He put his things in this room and called it his wife. John told his wife that he arrived safely and Safely. staying in Surrey Hotel. Staying in Surrey Hotel. Surrey Hotel. Can you translate that, please? ஜோன் வந்து பிளே பண்றா நியூயார்க் ஹோட்டல்ல சின்ன ஹோட்டல்ல தங்கி இருக்க போறா இந்த சென்டர்ல நியூயார்க் சென்டர்ல ஸ்மால் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறா. John flew to அது இல்ல அப்படி சொல்ல இல்ல. John flew to New York and found a small hotel. ஜான் நியூயார்க்குக்கு போய் அங்கு ஒரு சின்ன ஹோட்டல்ல கண்டார். இந்த அந்த ஹோட்டல் நியூயார்க் சிட்டியில உள்ளது. இந்த சென்டர்னா நல்ல ஒரு மத்தியமான இடத்துல நியூயார்க் சிட்டியில இருக்கிற ஒரு ஹோட்டலை அவர் கண்டாருன்னு தான் சொல்லுது. அங்க தான் கொண்டு போன திங்ஸ் அந்த சாமான்கள் எல்லாத்தையும் அங்க ரூம்ல வச்சுட்டு கால் பண்ற வைஃபுக்கு. ஜான் டோல் ஹிஸ் வைஃப் தான் சேஃப்டியாக ஸ்டே பண்றேன் சாரே ஹோட்டல்ல பாதுகாப்பாக இருக்கிறேன். பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டேன். நான் இப்ப சரை ஹோட்டல்ல இருக்கிறேன்னு சொல்றேன். பாதுகாப்பா இருக்கிறேன். திரும்ப வாசிங்க இருக்கா. ஜான் flew to New York. Flew. அதை நீங்க திருத்தோணும். Flyக்கு flew. John flew to New York and found a nice small hotel in the center of the New York City. He put his things in the room at In his room. He put his things in his room and called his wife. John told his wife that he arrived safely and staying in Surrey Hotel. Okay, very good. Thank you. Next person. வாணி நீங்க வாசிங்க. ஓகே சார் குட் மார்னிங். நகுலா வந்திருக்கிறேன். நகுலா சிவநாதன். ஓகே நகுலா வாசிக்கலாமா? நகுலா வாசிங்க. Okay. In the evening, John didn't have any work to do. He decided to go to a cinema. After the show was over at 9 o'clock, John was hungry and wanted to go back to the hotel to have dinner. Well done. Thank you, sir. Translation. In the evening, அதாவது இந்த மாலை பொழுதில் ஜான் didn't have any work to அவருக்கு வந்து எந்த வேலையும் இல்ல. மாலையில் எந்த வேலையும் ஆமா didn't have any work to do. அங்க ஒரு வேலையும் இருக்கல. ஓகே அங்க ஒரு வேலையும் இருக்கல. He decided to go to cinema. அவர் நினைத்தார் நான் சினிமாவுக்கு போக மாட்டேன். டிசைட் பண்ணிட்டார். நிச்சயப்படுத்திட்டாரோ to go to cinema. After the show, அதாவது இந்த ஷோ முடிந்த பின்னர் was over at 9 o'clock. அந்த ஷோ முடிந்தது 9 மணி. யோனுக்கு ஹங்கரியா இருந்து பசியாக இருந்தது. அவர் விரும்பினார் go back to the hotel. ஹோட்டலுக்கு திருப்பி போய் அங்க தான் டின்னரை எடுக்கலாம். ஓகே நன்றி. திருப்பி வாசிங்க ஒருக்கா. In the evening, John didn't have any work to do. He decided to go to a cinema.
after the show was over at 9 o'clock. John was hungry and wanted to go back to the hotel to have dinner. Hotel. Hotel, Okay, well done. hotel. Okay, hotel Hotel. என்று சொல்லி வராது. Hotel. Very Okay, good, thank very you, good. sir. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப. Ah, Shall we go for the next one? Yes, please. வாணி நீங்க வாசிக்கிறீங்களா? Okay, yeah. Outside the cinema, John got into a taxi. The driver asked John, "Sir, where do you want to go? Give the address and I can take you there." John could not remember that name and address of the hotel. The taxi driver could not help John. Well done. ஓகே. அவர் படம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு அவர் டாக்ஸியை கால் பண்ணுறார். அப்போ அந்த John got into a taxi. Taxi தான் ஏறிட்டார். ஏறிட்டார். அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சாரதி கேட்கின்றார், எங்கே போகணும், அட்ரஸை தாங்க அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு அந்த ஹோட்டலுடைய அட்ரஸ் மறந்து தெரியாது. John could not நேர டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. The driver asked John. Okay. The driver driver John asked கிட்ட கேட்டார், John, where do you want to go? எங்க நீங்க போக எங்க போறீங்கன்னு. போக போறீங்கன்னு Okay. கேட்டா, where do you want to go ன்னு. Yes. அது திரும்ப அவர் கேட்குறார், give the address and I can take you there. உங்களோட முகவரியை தாங்கோ, நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. Okay. John Okay. could not remember the name and address. அவருக்கு ஞாபகம் இல்லை அந்த அட்ரஸ். அந்த ஹோட்டல்ல அட்ரஸ் அந்த அவருக்கு ஞாபகம் hotel வரையில. address of the hotel. The Oh. taxi driver could not help John. அவருக்கு உதவி செய்ய முடியாம போச்சு. காரணம் இவர் அதால டாக்ஸி மறந்துட்டார். டிரைவர் அவருக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாம போயிட்டது. போச்சு. Okay. ஓகே. திருப்பி ஒருக்கா வாசிங்கோ. Outside the cinema, John got into the taxi. The driver Into asked a taxi. into a taxi. The driver asked John, "Sir, where do you want to go? You give the address and I can take you there." John could not remember the name and address of the hotel. The taxi driver could not help John. Okay. Yeah, Nadesan. Later, John remembered giving his hotel name to his wife. He took his phone and called her, asking for the name of his hotel. லேட்டராக பிந்தி ஓ. அவருக்கு ரிமைண்ட் கிவிங் இந்த ஹோட்டல் நேம்ல அந்த வைவிட்ட பெண் ஜாதிட்ட அந்த ஹோட்டல் நேமை கேட்குறார். அந்த ஞாபகத்தில் ஜோன் கேட்குறார். அவர் ஃபோனில் எடுத்து கால் பண்ணி அவர் சொல்கிறார், இந்த ஹோட்டலின் பேரையும் அந்த அட்ரஸையும் அவர் கொடுக்குறார். அட்ரஸ் இல்லை, பேரை அவர் ஹோட்டலில் பேரை அவர்கள் He took his phone and called her asking, கூப்பிட்டு கேட்டார் அந்த ஹோட்டலோட பேர் என்னண்டு. பேர் என்னண்டாமா. ஓகே. என்னொருக்க வாசிங்கோ. Later, John remembered giving his hotel name to his wife. He took his phone and called her, asking for the name. Called her, asking for the name of his hotel. Okay. Shall we go for the next one? Yeah. Yeah. Okay. Padmini? Yeah. Luckily, Jane had Jane. John had தான் Joe. அது Yeah. over Luckily, Jane had it Jane written had it in a piece of paper. and she gave Are the Jane? name of the Who's hotel. Jane? இந்த டிரைவர் அவரான- நேமா இருக்கலாம். Driver is John. That இல்ல. Hotel. பஞ்சாதி. பஞ்சாப் சாரி. John and Jane. Yeah. Jane had it written in a piece of paper. வாசிங்கோ. Written in a piece of paper and she gave the name of the hotel to John. அவர் பேப்பர்ல எழுதி அந்த யூனிட்ட கொடுத்தார்.
Oh, sorry, John, sir. Our wife in the bear Mary. Yes. You put there Jane. 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 It's Mary, okay. Yeah. Mary had. Yeah. Mary had it. Yeah, Okay. Mary had, yes. Yeah. Mary, yes. That's why we confused. John was so happy. அவருக்கு சந்தோஷமா இருந்தார். He called another taxi and returned to his hotel. அவர் இன்னொரு டாக்ஸியை பிடிச்சு கொண்டு ஹோட்டலுக்கு போனார். John was so happy. John நல்ல சந்தோஷப்பட்டார். ஆமா. It was very late when he arrived at the hotel. பிந்தி போச்சது ஹோட்டல்ல போய் இறங்க. At his hotel. At his hotel, yeah. Okay. He was very tired after a long day and then went to bed without having his dinner. அவர் சாப்பாடு பிந்தி போனபடியால் அவர் டயர்டா போனார். போய் டின்னர் எடுக்காமலே படுத்துட்டார். ஓகே. அவ்வளவுதான். Luckily, Mary had it written in a piece of paper, and she gave the name of the hotel to John. John was so happy. He called another taxi and returned to his hotel. It was very late when he arrived at his hotel. He was very tired after a long day and went to bed without having his dinner. இதை நீங்கள் மொழிபெயர்ப்பீங்களோ? இன்னொருக்கா வாய்ச்சி போட்டு. நானா? ஓம். Luckily, Jane had to return. Mary என்ன சொல்லுங்க. Oh, Mary. Okay. Mary had it written in a piece of paper and she gave the name of the hotel to John. அவற்ற மனைவியில் மேரி வந்து அவற்ற ஹோட்டல் பேரை எழுதி ஜோனுக்கு அனுப்பினார். John was so happy. அவர் சந்தோஷப்பட்டார். He called another taxi and returned to his hotel. அவர் இன்னொரு டாக்ஸியை கால் பண்ணி ஹோட்டலுக்கு போனார். Okay. It was very late when he arrived at the அவருக்கு லேட்டா போய்விட்டது. He was very tired after a long day and when he went to bed without having his dinner. அவர் லேட்டா போனபடியா அவர் டின்னரும் சாப்பிட முடியாம போய் டயர்டுல போய் படுத்துட்டார். ராகினி? Yes, sir. இதை வாசிங்களோ? Yeah, this is a good lesson to all. When we are in the difficult situation, we should be able to contact someone immediately. Therefore, it is important to keep the names and phone numbers of our family members and friends on our mobile phones or mobile phones or mobile phones or in a pocket diary. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. This is a good lesson to all. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பாடம். When we are in difficult situation, நாங்கள் ஒரு கஷ்டமான நேரத்தில் நாங்கள் we should be able to contact someone immediately. நாங்கள் வேறு யாரையும் தொடர்பு செய்யக்கூடியதாக இருக்க வேணும் கரியில உடனடியாக. Therefore, ஆனபடியால் it is important, இந்த காரணத்தால keep the names and phone numbers of our family members and friends on our mobile phones or in a pocket diary. ஆனபடியால் phone numbers-ஐயும் family members phone number-ஐயும் எடுத்து
ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பரையும் எடுத்து மொபைல் ஃபோன்ல வச்சு அதை பாக்கெட்ல வச்சிருக்கலாம். டைரியில் எழுது. பாக்கெட் டைரியில மொபைல் ஃபோன்ல வச்சிருக்கலாம் அல்லது பாக்கெட் டைரியில வச்சிருக்கலாம் என்று சொல்லி சொல்றார். திரும்ப வாசிங்கோ. This is a good lesson to all when we are in a difficult situation. We should be able to contact someone immediately. Therefore, it is important to keep the names and phone numbers of our family members and friends on our mobile phones or mobile and handphone. Okay, mobile phones. Handphone இல்லை, அது கையில வச்சிருக்கதான் mobile. Mobile phones or in a pocket diary. சரியோ? Okay. இப்ப நான் மேல போறேன். பாலா வாசிங்கோ. Hello, sir. Good morning, sir. John and his wife Mary living in London. Living in England. England. Sorry, England. John and his wife Mary living in England. One day, John said to Mary, "I am going to New York next week because I have some work to do there." Now, you have to repeat this. You haven't told me properly. John and his wife Mary lived in England. John wife England வசிக்கினா. One day John சொல்றார் மேரிக்கு, நான் நியூயார்க் போறேன். ஏனென்றா பிகாஸ் எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நியூயார்க் நான் போக போறேன். இன்னொரு வாசிங்க பாப்போம். John and his wife Mary living in England. இதுல பாருங்க, கொஞ்சம் அண்ணா சொல்றது ஒரு தரம் கேட்டுட்டு தொடருங்க. இது 4வது தரம் அண்ணா உச்சரிக்கிறார், நீங்க கேக்குறீங்க இல்ல. ஓகே, சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க அண்ணா. lived in England. திரும்ப சொல்லுங்க. lived in England. Okay. John and his wife Mary lived in England. One day John said to Mary, "I am going to New York next week because I have some work to do there." Okay. Mary John Mary சொல்றார், இங்கிலாந்துல இருக்கணும். சொல்றாரு ஜோன் நான் இங்கிலாந்துல நியூயார்க் சிட்டிக்கு போறேன்னு நெக்ஸ்ட் வீக், அடுத்த கிழமை. ஏனண்டா கொஞ்சம் பிகாஸ் ஏனண்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் நியூயார்க் சிட்டி போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. I am going to New York next week because ஏன் போறேன் நியூயார்க் கண்டா எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. Okay, next one. Nafula vasingo. Thank you, sir. Mary asked John, "Are you going to New York next week? When are you planning to travel? Where are you going to stay in New York?" Well done. Mary asked. Mary கேக்குறார்,
யோன், are you going to New York next? நீ நாளை அடுத்த வீக் வந்து அடுத்த கிழமை வந்து நீ நியூயார்க் செல்கிறாயா? when are you planning travel? உன்னுடைய பிளானிங் என்ன? உன்னுடைய டிராவல் நேரம் பிளான் என்ன மாதிரி இருக்குது என்று கேட்கிறார். where are you going to stay in New York? நியூயார்க்கில் எங்க போய் நீங்கள் தங்க போகிறீர்கள்? எங்க தங்க போகிறீர்கள் என்று கேட்கிறார். மேரி done. வாணி, நீங்கள் வாசிங்கோ. John said to her, I am not sure. I am leaving to New York on Thursday. I have a meeting to attend on Friday. I will look for a place to stay after I reach New York. Good. Translate பண்றீங்களா? சொல்றார், வைஃப்கிட்ட சொல்றார், ஐ நாட் ஷோர், எனக்கு ஐ நாட் ஷோர்ண்டா எனக்கு நிச்சயம் இல்லை. நிச்சயம் இல்லை. ஐ எம் லீவிங் டு நியூயார்க். நான் வியாழக்கிழமைக்கு நியூயார்க் வலிக்கிறேன். ஐ ஹாவ் அ மீட்டிங் டு அட்டெண்ட் ஆன் ஃப்ரைடே. நான் எனக்கு மீட்டிங் இருக்கு வெள்ளிக்கிழமை. ஐ வில் லுக் ஃபார் அ பிளேஸ் டு ஸ்டே ஆஃப்டர் ரீச். நான் அங்கே சென்றதும் எந்த இடம்ன்றது தேட வேணும்னு சொல்கிறேன். ஆஃப்டர் அங்கே தேடி பிடிப்பேன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. Mary said to John, after you go to New York, give me a call and let me know where you are going, where you are staying. மேரி யோனுக்கு கேட்குறார், நீங்கள் நியூயார்க்கு போய் கால் பண்ணுங்க, நான் எங்கே நிற்கிறேன் என்று அறிகிறதுக்காக வேண்டி. After you go to New York, நீங்கள் நியூயார்க்கு போன பிறகு எனக்கு ஒரு கால் தாருங்கோ, and let me know where you are staying. நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லுங்க. தங்குறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு கால் தாங்கன்னு சொல்லி மேரி யோனுக்கு சொல்லுகிறார். Okay. Next one, Padmini. Yeah, John flew to New York and found a nice small hotel in the center of the New York City. அவர் அங்க கொஞ்சம் லவுடரா இருந்தா எல்லாருக்கும் கேட்கும். தயவு செய்து. John flew to New York and found a nice place hotel in the center of the New York City. அவர் நியூயார்க் சிட்டியில ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்திருக்கிறார். He put his things in his room and called his wife. அவர் சாமான்களை வச்சுட்டு மனைவிக்கு கால் பண்ணியிருந்தார். John told his wife that he arrived safely and staying in Surrey Hotel. தான் கவனமா போய் சேர்ந்துட்டேன். Told his wife that he arrived safely and staying. தான் பத்திரமாக வந்து சேர்ந்துட்டேன், நான் சரே அந்த ஹோட்டல்ல இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். நீங்கள் இந்த ஷார்ட் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டைம்ல உங்களோட வாசிக்கிறதுல ஸ்கிரீன்ஷாட்டா எடுக்கலாம். Ragini? Yes, Ragini? Yes, sir. In the evening, John didn't have any work to do. He decided to go to the cinema. After the show was over at 9 o'clock, John was hungry and wanted to go back to the hotel to have dinner. Okay. மாலையில் யோனுக்கு செய்வதற்கு ஒரு வேலையும் இல்லை. அவர் சினிமாக்கு போக நினைக்கிறார். நிச்சயப்படுத்திட்டார். அவர் ஷோ 9 மணிக்கு பிறகு அவருக்கு பசித்தது, சாப்பிட போக விரும்பினார். இரவு
உணவுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்தார். சரியோ தெரியல. John was hungry and wanted to go back to the hotel to have dinner. அவருக்கு அது முடிஞ்ச உடனே அவருக்கு பசியா இருந்தது. ஆனபடியால் அவர் ஹோட்டலுக்கு போறதுக்கு போன்று நினைத்தாரா? டிசைட் பண்றார். சாப்பிட வாண்ட விரும்புறார். ஓகே. பாலா. Yes, sir. Yes, sir. Outside the cinema, John got into a taxi. The driver asked John, "Sir, where do you want to go? Keep the address and I can't take you there." I can. John, I can't நான் கொண்டு போக மாட்டேன்னு சொல்றீங்க. I can நான் கொண்டு போறேன். I can't take you there. I can. John, I can take you there. I can take you there. John Hall not remember the name John of could name, not. James not remember the name and address in the hotel. Of the hotel. Taxi driver could not help John. நீங்க ஒரு திரும்ப இதை வாசிங்க. Outside the cinema, John got into a taxi. The driver asked John, "Sir, where do you want to go? Keep the address and I can't take you there. I can't take you there. I can take you there. I can't take you there." John can't இல்ல. I can't. I can take you there. John could not remember the name and the address in the hotel. Of the hotel. In the hotel, the taxi driver could not help John. சினிமா போகணும், வெளியில உள்ள சினிமாவுக்கு போகணும். அவர் வந்து ஜோன் டாக்ஸிக்கு கால் பண்றார். டிரைவர் வந்து கேட்கிறார், வந்து சினிமாவுக்கு வெளியில அவர் ஒரு டாக்ஸில இருந்தார். ஜான் got into a taxi. Okay. டாக்ஸி டிரைவர் வந்து கேட்கிறார், வந்து நீ எங்க போகணும்னு சொல்லி அந்த விலாசத்தை சொல்லி, நான் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஜோன் சொல்றார், எனக்கு அது ஞாபகம் இல்லை, இந்த அட்ரஸ், இந்த ஹோட்டல் அட்ரஸ் ஞாபகம் இல்லை. இந்த டாக்ஸி டிரைவர் சொல்றார், வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. டாக்ஸி டிரைவர் could not drive. டாக்ஸி டிரைவர் சொல்ல இல்லை, டாக்ஸி டிரைவர் அவருக்கு உதவி செய்ய எல்லாம் போயிட்டு. டாக்ஸி டிரைவர் உதவி செய்ய எல்லாம் போயிட்டு இந்த அட்ரஸ் கொடுக்க. ஓகே, வாணி வாசிங்கோ. Okay. Later, John remembered giving his hotel a name to his wife. He took his phone and called her, asking for the name of his hotel. அது அப்புறம் அவருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஞாபகம் வந்தது. தன் ஒய்ஃபு கிட்ட அந்த ஹோட்டலுன்ற நேம் கொடுத்தது, அட்ரஸ் கொடுத்ததுண்டு. அதுக்கப்புறம் he took his phone and called, ஃபோன் எடுத்து, தொலைபேசி எடுத்து அவர் ஒய்ஃபு கிட்ட கேட்டு அந்த ஹோட்டலுன்ற அட்ரஸ் எடுத்துட்டார், முகவரியை எடுத்து. அந்த ஷார்ட் எடுங்கோ. ஆரம்பத்துல இருந்து எடுக்கிறோம் சார். முதல்ல நீங்கள் என்ன விட்டுட்டு எல்லாரும் போறீங்க சார்? நான் வாசிக்கல லாஸ்ட். உங்களை விட்டுட்டு ஒருத்தர் போக இல்ல நவுலாக்கா, நாங்க சொல்றோம். அடுத்தது நான் தான். இல்ல இப்ப நாங்க போக இல்ல. நாங்க என்ன சொல்றோம்டா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னவர் அண்ணா, நாங்க முடிச்சிட்டு எடுக்கிறோம் சொன்னது. இல்ல பாலனுக்கு அடுத்தது அந்த ஆர்டர். அது சரி, அதுதான் இப்ப நான் ஒருத்தர் சொல்ல இல்லையா, அடுத்தவர் யாருன்னு சொல்லி நாங்க ஸ்கிரீன்ஷாட் அண்ணா எடுக்க சொன்னார். அந்த நேரம் சொன்னேன், நாங்க முதல்ல இருந்து எடுக்கிறோம். இதுதான் நடந்தது. இதுதான் முதலா? நீங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பண்ணிட்டு அண்ணா சொல்லக்குள்ள செய்யுங்க. இதுதான் முதலா? இல்ல இல்ல இது இல்ல 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 தொடக்கத்துல இருந்து எடுங்க சார். தொடக்கத்துல யார் சார் வாசிக்கிற? நகுலா வாசிங்கோ. Okay, thank you sir. Luckily,
Jane had it written in a Jane. piece of Jane had it written in a piece of paper, and she gave the name of the hotel to John. John was so happy. He called another taxi and returned to his hotel. It was very late when he arrived at his hotel. He Hotel. 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 Sorry, sir. Hotel. That's okay. He was very tired after a long day and went to bed without having his dinner. Good. Translate. Luckily, அதாவது அதிர்ஷ்டமாக ஜேன் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து அவருடைய ஹோட்டலின் நேமையும் அட்ரஸையும் எழுதி யோனுக்கு கொடுக்குறார். யோன் வாஸ் வெரி ஹாப்பி. அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது அவர் ஹி கோல்டு another டாக்ஸி, ஒரு டாக்ஸியை, இன்னொரு டாக்ஸியை கூப்பிட்டு ரிட்டர்ன் ஹிஸ் ஹோட்டல், அவர் திரும்ப ஹோட்டலுக்கு போகிறார். இட் வாஸ் வெரி லேட், அது லேட்டாக இருந்தது. வென் ஹி அரைவ்ட் ஹிஸ் ஹோட்டல், அவருக்கு ஹோட்டலுக்கு போய் அங்கே அடைய நேரம் பிந்தி விட்டது. ஹி வாஸ் டயர்ட், அவருக்கு சரியான களைப்பாக இருந்தது. ஆஃப்டர் லாங் டே, நீண்ட நேரம் அவர் சென்றதனால் ஆஃப்டர் லாங் டே அண்ட் ஹி வென்ட் டு பெட், அவர் களைப்பாக இருந்தபடியால் நேரடியாக பெட்டுக்கே சென்றார். வித்தவுட் ஹேவ் ஹிஸ் டின்னர், சாப்பாடு எடுக்காமலே, இரவு உணவு உண்ணாமலே படுக்கைக்கு சென்று விட்டார். வெரி குட். தேங்க்யூ சார். வாசிக்க அடுத்தது வாசிக்காத ஆளாரு. ஓகே, நீங்க வாசிங்கோ. This is a good lesson to all. When we are in the difficult situation, we should be able to contact someone immediately. Therefore, it is important to keep the names and phone numbers of our family members and friends on our mobile phones, mobile phones, or in a pocket diary. This is good lesson. All எனக்கு ஒரு நல்ல படிப்பினை. டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், கஷ்டமான நேரமாக இருந்தது. அதை இம்மீடியட்லியாக நான் கண்டாக்ட் பண்ணினான். தேவ இம்பார்ட்டன்ட் நேம்ஸ், ஃபோனு நம்பரும் கட்டாயம், நாங்கள் ஃபேமிலி நம்பர்ஸும் എൻ്റെ ഫ്രണ്ട്സ് நம்முடைய இதுகளும் அந்த അതിൻ്റെ എല്ലാ നമ്പേഴ്സും എല്ലാ ഫ്രണ്ട്സുടെയും ഫ്രണ്ട്സ് സ്നേഹിതരുടെയും കുടുംബത്തിനുடைய நம்பர்களை நாங்கள் வைச்சிருக்க வேண்டும். மொபைல் போன்ஸ் அல்லது பாக்கெட் டயரியில வைத்திருக்க வேணும். வைக்க வேணும். ஓகே, எல்லாரும் வாசிட்டீங்களோ? சார், இது லாஸ்ட் பேராகிராஃப். Yes, this is the last paragraph. We can go up. ஓகே, நாங்கள் முதலிருந்து வாங்கோ சார். அப்படி என்றா நாங்கள் ஒரு கதை போட்டோ எடுக்கல. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் நீங்கள் இனியா? ஆமா, மேல இருந்து ஒவ்வொரு பிரிச்சிருக்கிறபடியே உங்களுக்கு சுகமா எடுக்கலாம். எதுவும் வாசிக்க வேண்டி இருக்கோ இதுல யாரும்? This is the start. நான் ஒன்றும் அந்த ஒழுங்கா வாசிக்கல சார், இடையிடையா தான் கேட்டீங்க. இது வாசிச்சீங்களோ நீங்க? இல்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சார், யாருக்கும் தெரியாத வேர்ட்ஸ்கள் இருந்தா கேட்க சொல்லுங்க. கொண்டாடு ஹோம்ஒர்க்கும் இருக்கு, அதையும் செய்யத்தானே வேணும். ஓகே, இது எடுக்கிறீங்களோ? ஓகே. Okay, second one, please. கீழே போங்க சார். இது ஸ்கிரீன்ஷாட் தானே, எழுதுற இல்லை தானே? அப்படியே மூவ் பண்ணுங்க சார். போறங்க, நாடு மடுக்கல. எழுதுறீங்களா எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். அப்ப எடுக்கிறேன், அவ்வளவு நேரம் எடுக்காது. இல்ல, நான் போய் அந்த
என் மொபைல்ல நான் எடுக்கிறேன். மொபைலை நாங்களும் எடுக்கிறோம். இவ்வளவுக்கு எடுக்காது. நான் எழுதத்தான் இவ்வளவு நேரம் எடுக்கும். ஓகே, கோ டவுன் ப்ளீஸ். Okay, I'll go down. Huh? Yeah. Okay. Okay. எடுத்தாச்சு. Down, please. Okay. No, okay, okay. மேல போ. பத்மினி Okay, எடுக்கிறது okay, என்ன? okay. Okay, down, please. எடுத்தாச்சு. Down, down, please. Okay, Same எடுங்கோ. okay. Are you all improving? Okay, the last one, Yeah. please. Yes, sir. Okay. ஓகே. சரியோ? Yeah. Okay, I'll go down. Okay. Thank you. Thank you. Thank you very much. Yeah. கீழே எடுக்கிறேன். Yes. எடுத்துட்டீங்களோ இது? ஆமாம் ஆமாம். Yeah. ஓகே. Fill இந்த in. ஹோம்ஒர்க் எடுங்கோ. Okay. Yes. ஈஸியா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இது? Easy, easy. Yes. Don't Easy, yeah. try me and left in. எது கஷ்டமா இருந்தது? Yeah. ஒன்றும் இல்ல. இதை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகட்டும், இல்லை இதே லெவல்ல போவோமோ? இது லெவல்ல போகும் சார். ஓகே. வெரி குட். ஓகே, வெல் டன். இது எடுத்துட்டீங்களோ? ஆம். ஓகே. போன கிழமை ஒர்க் Yes. இது கொண்டு வந்து நீங்களோ? இதுல 1 minute சார். இப்ப அந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் போய் அதுல தெரியாத வேர்ட்ஸுகளை யாருக்கும் இருந்தா கேட்டுட்டு ஹோம்ஒர்க் போமா. ஓகே. ஏண்டா சிலது அந்த கேன் எல்லாம் இன்னும் பாலனக்கு வருது இல்ல. தட்ஸ் குட். வெரி குட். அப்ப வெரி அதை குட். கொஞ்சம் வெல் விளங்க டன். படிச்சுட்டு அப்படியான சொற்களை ப்ளீஸ். ஓ, டைம் இருந்தா உங்களுக்கு எனக்கு சரி. ஓ, இதுல விளங்காத சொற்கள் எதுவும் இருந்தா நீங்க இருந்தா கேட்டா கேளுங்கோ. அல்லது எப்படி உச்சரிக்கிறதுன்னு கேளுங்கோ. ஓகே, எல்லாருக்கும் இதுல இது தெரியும். ஓகே சரி. ஆப்போசிட் ஆஃப் கோயிங் என்ன? Went. 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 Coming. கம்மிங். கம்மிங். Opposite தானே தான். கேட்டீங்க. ஆப்போசிட். Coming. ஓகே, இது உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்குதோ? இல்ல. இல்ல. ஓகே. ஃபோட்டோ கீழே. யா. இதுல டிஃபிகல்ட்டி Reach. ஓகே எல்லாரும் சரி. ஓகே ஓகே ஓகே. Reach after I reach. அடைகிறது. Reach அடைகிறது. அடைகிறது. அடைந்தான். லீவிங். லீவிங்க்கு விடப்படுற லீவிங். லீவிங். ஓகே. இடத்தை விட்டு போறது. விடுவர்றது. லீவிங் என்றா இடத்தை விட்டு போறது. ஐ எம் லீவிங் நியூயார்க். நான் இன்றைக்கு நியூயார்க்கை விட்டு வெளிக்கிறேன்.
இருக்கிறாண்டாலும் Living living என்ன? என்றால் டாக்டர்? லிவிங் என்றா என்ன கருத்து? இருக்கிறார். வசிக்கிறது. வசிக்கிறது. வசிக்கிறார். வசிக்கிறது. வசிக்கிறது. ஓகே, இது முடிஞ்சதோ? மீட்டிங் எல்லாம் சந்திக்கிறது. ஓகே, ஆமா. கீழே போட்டோ. ஸ்டேயிங் எல்லாம் தங்குறது. லிவிங் என்றால் LI வரும், லீவிங் என்றால் LE வரும். என்ன அப்படியா? லைஃப் இரண்டு வசிக்கிறது லிவிங். லிவிங் என்றா LIVING தான் லிவிங். வசிக்கிறது லிவிங் என்று வரும். லீவிங் என்றா விட்டுட்டு போறது, இடத்தை விட்டு. விடவர்றது. ம். ஓகே, Yeah. கீழே போகலாமோ? Yeah. Yeah. தெரியாத பேர்ட்ஸ் இருந்தா கேளுங்க. Don't. சார் இதுல ஜோன் ஃப்ளூ டு நியூயார்க்ண்டா நியூயார்க்குக்கு பறந்தாருன்றதான் அர்த்தம். ஓ, நீங்களுக்கு போனேரோ ஃப்ளூவன்ட் தான் Right, சொல்றது. ஆ, பேர்ட்ஸ் பறக்கிறதையும் ஆக்கள் போறதையும் ஃப்ளூவன்ட் தான் சொல்றது. okay. பிளெயின்ல போறபடியா ம். டிராவல் சொல்ல இல்ல. Yeah. ஃபவுண்டனாலும் கண்டுபிடிக்கிறது. ஃபைண்ட் ஃபவுண்டு. John flew a new ம். Find and Travel found and கண்டுபிடிச்சிட்டேன். பயணம். பயணம் செய்த. பயணம். டிராவல்னு சொல்லலாம், ஃப்ளூவன்ட் சொல்லலாம், டிராவல் டு நியூயார்க்னு சொல்லலாம். Yeah. Okay. ஓகே, பறந்து போனார். ஃப்ளூவண்டா பறந்து போனார். பிளெயின்ல போனார்னு சொல்லலாம். அடுத்த he put his things அந்த பொருட்களை வைத்தாருன்றதான் அது வரும். இந்த room. Yes, you put your things inside the bag என்றா நீங்கள் சாமான்களை பேக்குக்குள்ள போட்டீங்கள் என்றதான் கருத்து. And called his wife கூப்பிட்டார். இதுல எது உங்களுக்கு தெரியாத இருக்குமோ? சரே ஹோட்டல்ண்டா ஹோட்டல் நேம் சரே ஹோட்டல் என்ன? ஹோட்டலோட பேர். Yes, yes, Okay. you are right. தங்குனர் சேஃப்லியாகவும் பாதுகாப்பாகவும் தங்குனர். ஹில்டன் ஹோட்டல் இருக்குது. ஓ ஓ ஹாலிடே ஹில்டன். Oh. John didn't have any work to do. He decided to go to cinema. Cinema போறது தெரியும் உங்களுக்கு. 9 o'clock. John was hungry and wanted to go back to the hotel to have dinner. இருக்கோ விளங்காவது? இல்ல. இல்ல. Next paragraph. சினிமா அவுட்சைட் த சினிமா தியேட்டருக்கு வெளியாலையோ அல்லது சினிமாக்குள்ள வெளியாலையோ? Outside the cinema. சினிமாவுக்கு வெளியில. இந்த பில்டிங் இருக்கா, பில்டிங்க்கு அடுத்து வெளியில நிக்கிறது. வெளியில வந்து சினிமாவால வந்து டாக்ஸி எடுத்தேன்னு கருத்து. Where do you want to go? அது என்ன கேள்வி? என்ன எங்கே நீ போக போகிறாய்? எங்கே போக விரும்புகிறாய்? Oh, okay. Give the address. I can take you there. விலாசத்தை தாருங்கோ, நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். அப்ப அவருக்கு John could not remember the name and address of the hotel. நேமும் தெரியல அவருக்கு, ஹோட்டலோட பேரும் தெரியல, விலாசமும் தெரியல. சார் ராகினி கிஃப்ட் அட்ரஸ் என்ன வேற சொல்றீங்க? கிவ் மீ அட்ரஸ் சொல்லலாமா? Yes, yes, you can say. Give me address. அப்படி வளமையா சொல்றேன் இல்ல. சொல்றேன் இல்லையா? அப்ப கிஃப்ட் அட்ரஸ் தான் சொல்றேன். Give the address என்று சொன்னால் இது that is the தாரங்கோட்டு சொன்னதானோ. ரெண்டு பேர் தானே, வேற இடையில இல்லாதபடியா give the address என்று கேட்கலாம். ஏன்னா தாருங்கள்ட்டு எனவே இருந்தா தான் மீயாண்டு சொல்லலாம். ஓ ஓ ஓகே. உங்களை போங்க சார். சரி, கீழே போட்டோம். ஆமா. ரோட் என்றா என்ன கருத்து? பாதை. வீதி. இல்ல ரோட் எழுதுற எழுதிட்டேன். Right road. ரிட்டன். ஆமா ரோட். ரிட்டனுக்கு ரோட். ஓகே, பாஸ்ட் டென்ஸ். ஹாப்பிக்கு என்ன ஆப்போசிட் வேர்ட்? Sad. Sad. Sad or unhappy.
return to his hotel என்றா என்ன கருத்து? ஹோட்டல்ல இருந்து மீண்டும் திரும்பினார். ஹோட்டலுக்கு வந்துட்டார். ஹோட்டலுக்கு வந்துட்டு. திரும்பினார். வந்து ஆஹா. Very tired after long day and went to bed without having his dinner. களைத்து போனார். Tired என்றா என்ன? களைப்பா இருக்குது. களைப்பு. களைப்பு. களைச்சு போனார். களைப்பு. எடுத்துட்டீங்களோ? Yeah. இதுல கருத்தெல்லாம் விளங்கினதோ? ஆமா. Okay. The last paragraph. இது சார் வந்து எங்கட நெஞ்ச டச்சில் மோபிள்ன்றதை நான் மொபைல் போன் வாசிக்காம மோபிள் தான் முதல் வாசிக்கிறேன். சரி, இனிமேல் சொல்ல மாட்டீங்கள் தானே? எனக்கு டக்கான்னு வந்துட்டு முதல்ல. ஆஸ்திரேலியால மொபைல் தான், அது பரவாயில்லை. அது ஆங்கில அது ஒரு ஒரு இடங்கள்ல அப்படி இருக்குது. மொபைல் மொபைல் இங்க மோபிள்ன்றா. ஒன்று பாக்கெட் ஆயிரு. மொபைல் உண்டோ? அது சரியோ? சார் இதுல therefore அண்டா it is the important to keep the names and வருது. அதுல therefore அண்டா Therefore என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு ஆனபடியால், ஆனபடியா. ஆனபடியால் it is important to keep the names and phone numbers of our family members and friends in our mobile phone or in a pocket diary. நல்லதானே ஒரு பாடம் அது உங்களுக்கு. It is good to have your phone numbers of your family members and friends and others whom you like. In case you have to contact, you can contact them if you have it on the mobile phone or in a diary or any other place where pocket diary or something if you have written. Yeah. Blanket it all? Yes. Okay. வீட்டு வேலை பார்க்கணும். இதையும் எடுத்துட்டோம் நாங்கள். இதையும் எடுத்தீங்களா? சரி. வந்துட்டோம். Homework இருக்கு கீழே. இதை நீ fill in the blanks. இது நீங்க செய்யுங்கோ. எடுத்தாச்சு சார். அடுத்தது போ. Okay. வீட்டு வேலை இருக்காங்க. ஹோம்வொர்க் எடுத்துட்டீங்க. வெரி குட். இந்த வீட்டு வேலை தான் குட் டாக்டர். அந்த சார் நாங்கள் அந்த கதைக்கு மாப்பிள்ளையே நீங்க இந்த கேள்வி தந்திருக்கிறீங்க. நல்ல Oh, very good. I am happy. ஆமா. Very good. I am happy for that. ஒரு ஆள் மற்றாள்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேளுங்கோ. ஓகே. Okay. Last week homework. Okay. Jananson. What are you going to do tonight, Jananson? I am going to rest at home tonight. I am going to rest at home tonight. நான் ஓய்வெடுக்கிறதுக்காக இரவு வீட்டுக்கு போனேன். வீட்டில் இருப்பேன். ஓகே. வீட்டில் இருக்கிறேன். ஜானேசன். Vani, what are you going to do tonight? I am going to the restaurant tonight. Okay. Why? Have a Why dinner. I am going for a dinner. Okay. To have a dinner, yeah. To have a dinner. Very good. Yeah. Next person. Who is helping you in the kitchen? அது மற்றவர். Natural கேட்கலாமோ? Okay. மற்றவர்களுங்க. ஓகே. பட்டாயம் முதல்ல தானே கேளுங்க. முதல்ல. I'm Padmini. Is who is helping you? இல்ல பட்டாயங்க வைங்க அதை சொல்லுங்க. Oh yeah. What are you going to do tonight? ராஜினி. ராஜினி. நான் எழுதும் சரி தெரியல. Tonight after dinner I will listen to the radio. After saying my night prayers I will go to bed. சரியா சார்? இல்ல, சரியா இல்ல. எங்க போறான்னு சொன்னது தானே. அதுவும் திருத்துங்க பாப்போம். அது இரவுக்கு எங்க போறீங்கன்றதுதான் கேள்வி. I am going to I will go What to are you going to do tonight? என்றதுக்கு என்ன பதில்? I will go to I am going to my bedroom to sleep. அதோட முடியுது. சரி சரி. நான் அதை முழுக்க எழுதிட்டேன். இந்த இரவு என்ன செய்யறோம், எங்க செய்யறோம்.
பத்மினிகளுங்க It's a நாலாவதா fourth இல்ல இல்ல முதலாவது தான் எல்லாரும் நான் செய்யணும். தான் கேட்டேன். What are you what are you going doing do to tonight? what are you doing to நான் do? தான் கேட்கணும், உங்கள்ட்ட நீங்க பதில் சொல்லணும். Ah, பத்மினி, what are you going to do tonight? I'm going to do this night making a dinner and eat and after go to bed. I am going to make dinner tonight. Make dinner tonight. அதோட காணும். Oh, I am going to make dinner tonight. okay. Oh, I am going to cook dinner tonight. I'm going to அவ்வளோ cook. காணும். Okay. Yeah. Next one. பாலன் I'm Balan, sir. Yes. What are you going to do tonight? I am going to read a book tonight. Well done. சரியா சார்? Okay, thank you. Very good. Next பாலன் one. பாலன், what are you going to do tonight? I want to watch the TV to some news. ஐயா I am going to watch the TV tonight. என்ன காணும். I am going to watch the TV to some news. Tonight. Going to watch I am TV watching news TV. ன்னு சொல்லுங்க அப்படின்னா. I am I going am to watch watch- the TV news tonight. I want to watch Won't TV weather. news tonight. Okay. News tonight. Okay. Okay. Second one, Janarsan. Who is helping you in the kitchen? I am going to help my daughter in the kitchen. Who is helping No, you? who is helping you in the kitchen? You. உங்களுக்கு யாரு கிச்சன்ல ஹெல்ப் பண்றா? My daughter My daughter is helping me in the kitchen. அது சொல்லுங்க. helping me in the kitchen. ஆமா. I Okay. am going Okay. to my daughter helping in the kitchen. Okay, you ask me. My it's- daughter is helping me in the kitchen. Helping me in the kitchen. Okay. Okay. நீங்க கேளுங்க ரெண்டாவது நட்ட. Bani, who is helping you in the kitchen? My husband is helping me in the kitchen. He's helping me. Okay, Yeah. very good. Good. I heard that. Yes. Next மற்ற person. கேளுங்க. மற்றாடு பத்மினிகளும் பத்மினி தானே. Oh, அது ராஜினி. பத்மினிகள் படிக்கும். Rajini இது ரெண்டாவதா Padmini. முதலாவதா? Oh my God. ரெண்டாவது. இரண்டாவது. Oh, who is helping you in the kitchen? Now I do everything myself. சரியா இல்லையா? நீங்க Yeah, ஏன் I கேட்ட don't get கேள்வி any பதில் help. சொல்லாம ஓடுறீங்க? I don't பதில் get any சொல்றாரு. help. And சொல்லுங்க அப்படின்னா I don't get I any don't- help. I I do don't. everything on my own. I அப்படி do சொல்ல everything. வேண்டியதானே? ஆமா, I do everything to my home. நான் myself பண்ணுவேன். I do. On my own. My home. OWN. In my ராஜினிகள். own. என்ன சொன்னீங்க சார்? My On my own. own. Home. Own. Okay. Third one. Padmini, who is helping முடியுது. you in the kitchen? If I do on my own. Who's helping you in the kitchen? If I no one, I don't do. get any help. I don't get any help in the kitchen. ன்னு சொல்லுங்களேன். Okay. I don't get any help in the kitchen. I don't any help in the kitchen. பாலன். பாலன், who Yes, is sir. Who- பாலன் கேட்கணும். நீங்க கேளுங்க, பாலன் கேளுங்க. Who is helping you in the kitchen? My daughter is helping me in the kitchen. Very good. Balan, who is helping you in the kitchen? My sweet wife is helping me in the kitchen. Oh, Well done. Well done. You are very Well done. sweet. Very good. சரி, மூன்றாவது. Selviaka, you want to say it? வணக்கம் வணக்கம். இல்ல நான் கேட்டு இருக்கிறேன், குழப்பக்கூடாது ஓட்டு. இது குழப்பல் இல்ல, இப்போ நேரா போறோம் அவ்வளவுதான். Okay, என்ன okay. எல்லாரும் இதுக்கு வாரீங்க சண்டைக்கு. சொல்லுங்க. ஓகே, நான் முதலாவதுக்கான இது பதில் நீங்கள் சொல்லிட்டீங்களாக்கும். நான் வந்து நெஞ்ச பொழுது முடிஞ்சுது.
அந்த முதலாவதுக்கு சார் what are you going to do tonight-க்கு I am going to party என்று தனியா எழுதுனா போதுமா? I am going To for a party. Okay. ரெண்டாவதுக்கு who is the helping you in the kitchen and my son helping in the kitchen. My son is helping me in the kitchen. My Is- son is is Veronum. okay, Verb. thank you. மூன்றாவது how are you going? இல்ல இப்ப அந்த ரவுண்ட் வர இல்ல அடுத்த ரவுண்ட் அந்த ரவுண்ட் வரை இல்ல. Okay, okay, மற்ற thank round you, ச்சு. thank you sir, ஓகே Thank you. thank you Vani. Okay, third one, how are you going to the town, Janadisha? I am going to the town with my friends. Friends I am came. going to. Okay. Bani, வாணிட்ட கேளுங்க. Okay. Bani, how are you going to the town? I am going by car with my friend. I am going to town I'm going To to the town by with car my friend. with my friend. with my friend. My- Okay. okay. மற்றது பத்மினியும் ராஜினியும் சொல்லுங்க. How are you going to the town, Rajini Albans? I am going to the town with my neighbor. கத்தி விட்டுக்கார். I am going to the town with my neighbor. Yeah, To there's another. I am going to town with my neighbor. yeah, பக்கத்து வீட்டுக்காரங்க. Okay. How are you going to the town, Patni? I'm going by bus to the town. I am going I'm going bus. By bus. by bus. By By bus. bus. Okay. Balan. மற்றது பாலா நகுலா. How are you going to the town? I am going to town by bicycle. சரியோ அது I am going to town by bicycle. By on a bicycle. Okay, On சரியோ a bicycle. I am going to town on a bicycle. அப்ப by bicycle என்று வராது என்ன சார்? இல்ல. Okay, thank you. By. Yeah. Okay. Balan, how are you going to town? Because I can't go there town because I can't walking. Sir, கேட்க இல்ல. Balan, Because I can't walking, that's why I can't go to town. I am நடக்க not going to town. I am unable to walk ன்னு சொல்லுங்களேன். Yeah, then நடக்க I am முடியாது, unable அதனால to town go க்கு to போயிடலாம். town because I can't walk. It's again, sir, என்னக்கா சொல்லுங்க? I am unable I am to unable go to town because I can't walk. to go to அது town. better இல்ல? I'm Yeah. to walk. I am unable to walk To because town. But I am able to go by car ன்னு சொல்லலாம். ஓ, how are you going to town ன்னா நீங்க சொல்லலாம் தானே, walk பண்ணாதபடியா தானே நீங்க வழி இல்லாம நிக்கிறீங்க. அதனால I can go to town by car. I can't go to my car, my daughter. With my daughter. With my daughter. Okay. மற்றது செல்வி அடுத்த கேள்வி. செல்வி வாணிஜ்யா நடேசன். இல்ல செல்வி அக்கா சொல்ல போறீங்களா? அப்பதானே how are you going to the town? I am going to town my friend. By My with friend. my friend. With my friend. With my friend. Okay. Okay, the fourth one, when are you going to have your dinner, Janadisha? I am going to have a dinner at 7 o'clock, Vanimo. At 7 o'clock. At 7 o'clock, yeah. Okay. நீங்க When சொல்லுங்க. are you going to have your friend dinner, Vanimohan? I am going to have my dinner at 8 o'clock. Okay. Well done. மற்றது Padmini மற்றவை சொல்லுங்க. சொல்லுங்க. Rajini, when are you going to have your dinner? I am going to dinner
8 o'clock. I am going to have my dinner. I am going to have my dinner. 8லேருந்து 9 மணிக்குள்ளேன்னு சொன்னா 8 and 9 o'clock வருமா? Between 8 and 9 o'clock. Yeah. Dinner Between 8 and 9 8 o'clock. and Between 8 and 9 o'clock. 8 and 9 o'clock. Okay. Padmini, when are you going to have your dinner? I'm going to have my dinner at 7:30 at night. At 7:30. Okay. Balan sir, Yes. when are you going to have at your dinner? I am going to have my dinner at 7 past 15 p.m. 7:15. At 7:15. And Okay. PM 7 சொல்லலாம். past 15 ன்னு சொல்லக்கூடாதா சார்? 7 past 15 அண்டு இல்ல 7:50. 7:15 half past 7:15. 6 ன்னு சொல்லுவோம். அது 15 past 7. dinner சொல்ல தேவையில்லை. I am going to have dinner at 7:15. Oh, 7:15. Okay. PM சொல்லணும். என்ன 7:15 PM. டின்னருக்கு PM தானே சார்? அப்படி வராதா அது டின்னர்? டின்னருக்கு PM எல்லாம் போறது. அதுபடியா அதை சொல்ல தேவையில்லை. ஓகே ஓகே சொல்லப்படாது. ஓகே 7 PM or 7:15. Okay, 7 o'clock. At 7 o'clock. 7 o'clock. Fine. Okay. Bani, Nana. Alan, when are you going to have your dinner? Alan? Yes, sir, yes. I am going to have a dinner 8 o'clock. I I am going to have my dinner at 8 o'clock. Okay. I am going to have my dinner at 8 o'clock. Have my dinner at 8 o'clock. I am going to have my dinner at 8 o'clock. Okay. Selvi, when are you going to the dinner? I am going to have my dinner at 7 o'clock. Okay. Okay, the fifth one, which color Okay. dress do you like, Janalisa? My favorite color dress is red. My favorite color is red. ஆமா, favorite color is Okay. red. Sir, இதுல ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. Which color dress you do like and வருமா? இல்லது you do வராதா சார்? Which color dress Dress. you like? So, Do போடலாம். do போடலாம். போடலாம். சார். ஓ. Okay. போடலாம், போடாமடலாம். Vanimavan, which color dress do you like? I like purple color dress. Well done. Method and way. Rajni Albans, which color dress you like? My favorite color is rosa. Pink. Is rose. Rose, yeah. I like pink color. I like pink color or I like rose color. I like pink color. Padmini, which color dress you like? I like red color. Okay. Yeah. And Balan sir, which color dress you like? I like the red color dress. I like red color. வராதோ சார்? I like the red color and வராதோ? I like red color தான் சொல்லணும். Okay. I like red color dress. Balan, which color dress you like? I like color is green. Yeah? I like green color. Green color. I like green color. Green color. I am like to green color. Okay. Selvi, which color dress you like? I don't care. I don't wear dress ன்னு சொல்லலாம் நீங்க. திரும்பினா பாலா நீங்க ஒரு ஆள் இருந்தா தான் அப்படியே நீங்க சொல்லிவிடலாம். I don't wear dress. Almost like green color t-shirt. I like it. I like, okay. That's all. Sir, நான் ஒரு கேள்வி. 4வதுல
when are you going to have your dinner? நான் எழுதினதான் பாருங்க. அந்த I eat dinner between 8 and 9 o'clock. அது சரியா இல்லாட்டிக்கு நீங்க சொன்னதான் சரி. இப்ப நீங்க இன்றைக்கு கேட்டது when are you going to have your ஒரு dinner என்று இன்றைக்கு சாப்பிடுறத பற்றி தான் கேட்டிருக்குது. இன்றைக்கு மட்டுமா? Oh, இன்றைக்கு when are you going to have your சரி, dinner? சரி. I will நான் have my dinner at 7 o'clock என்று சொல்லுங்களேன். at 7 o'clock. சரி, 8ல இருந்து 9 சொன்னா 8 and 9 o'clock. ஓ, இதுதான் உங்களோட விருப்பம். Between 8 and 9 o'clock. அது இந்த இடையில போய் சாப்பிடுவாங்க. நீங்க கேளுங்க அதை என்னண்டு தேங்க்யூ சார். என்னட்டு கேளுங்க. When are you going to have your dinner? I am going to have my dinner in half an hour's time. அரை மணி In half an hour. In half an hour. Because I have got some class to attend. Oh, that's why you are late. That's why I'm getting late. Okay. Today is late class. That's all right. Sorry. Anyway, it was nice. வேற எது மினிட் கேட்க இருக்கோ? Please sir, நான் வந்து ஒவ்வொரு நாளும் பெட்ல இருக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம். பெட்ல இருக்கிறேன் 5 to 6 hours. அப்ப அந்த டைம்ல நான் டிஷர்ட் சூஸ் பண்றேன். நான் என்ன? பெட்ல I am sitting in the bed. I use my t-shirt. I wear t-shirt for about 5 hours when I am in the bed. அப்படி சொல்லுங்களேன். I am on the bed. I am on the bed every day. I am on the bed every day 5 hours. I using the t-shirt. Yes, I wear my t-shirt. That's why For 5 always hours, my and wife and my daughter buy for me all t-shirts. Pardon? The wife and my daughter, he went to somewhere, they bring different color t-shirt for me. Uh-huh. Not somewhere. Okay, well done. I have lot of t-shirt in my suitcase. Very good. I have got quite a lot of t-shirts in my other side, so that's all right. In my Give me some t-shirts for me. Balan, are you collecting t-shirts? my wife put extra at the time they want to send some people small t-shirt. I have lot of shirt and t-shirt, trousers, You everything. will give Very in good, Sri very good. Lanka poor people. I'm not. Who will give the I am always stylish dressing to buy always all the time. Give it to charity. daily Yeah, you that's wear one t-shirt. once upon a time, sir. Once upon a time. Okay. Yeah. All right. வேற எதுவும் கேட்க இருக்கோ என்னட்டு? Thank you, sir. Thank you, Thank sir. you Thank for you. your time, sir. Thank you very much. Thank you. Good night. Thank We will see you you very next much. week. Thanks, sir. It's good. Thank Sorry, you. sir. Good night and God bless you all. God bless you, sir. I want the cake. Yeah, I want the cake. yeah. Sure, I will send you. Rani, By That's all post. right. Yeah. It's a joke. yesterday Okay. party All was the best 69 and birthday. God I bless will you send all. you the cake to the post. Very Yeah. sorry, sir. You are One guy going to played get in a dinner. football The team wife in is the waiting for World you. Cup in Tamil boy. Okay. It started, Okay. yeah, Okay. in Mexico. Very good. Thank you. Thank you, Good sir. night. Thank you very much. We will Sir, see I you am next proud week of- then. Yeah. Sir, I am See you proud next of week. I am proud of him. I am proud of the Australian football team had one Tamil man. Is Good boy. is playing Australian. yeah. Actually, he's an Australian of the year. Australian of the year, yeah. It's the best Australian of the best year player. because of his contributions to the world. Yeah, Environment. today He was nice. selected Today there. playing the Yes, one of the What's his name? rare thing my son got. My eldest son got Nikandan an Veluppillai. award. Huh? Veluppillai? Whole of Yes, Australia. Sir, he அவர் got கண்ட the விஷயத்த award. சொல்றாரு. கொஞ்சம் கேட்டுட்டு கதைங்களேன். ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு செய்துட்டீங்க. I have got my eldest son Yeah, who has become yeah. the Australian of the year by Yeah. his award given by the Australian government and Congratulations. recognize the whole of Australia. Congratulations. And it is a proud thing for the country, for Sri Lanka. Oh, It's seldom for a Tamil person to get that award.
What's his name? சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் சார். Parents. Congratulations. Environmental. Last year before last year, he was invited to Buckingham Palace and he was Oh, given yeah. a recognition by Prince Charles. At that time, it was Prince. Now this year, the government of Australia and other government has recognized his studies and contribution and made him the Australian of the year. Good. Yeah. Congratulations to him. Yeah. Yeah, Congratulations, it's sir. a rare thing which normally people don't get. தமிழர்களுக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய இது வரம். அப்படி பெரிய தேசத்துல பாக்கியம். கிடைக்கிறது ஆமா. இல்ல. பெரிய பாக்கியம். ஸ்ரீலங்கன் Terence தமிழர்களுக்கு Jeran பேர். ஒரு கடித்தனமான இதை What is it? அவருடைய இந்த மூத்த Terence. மகன் Jaran. டெரன்ஸ் ஜெரட்னம். Terence. Jaran. 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 Paperல எல்லாம் வந்திருக்கு. பத்மினி பொது அறிவுக்கு எழுதுது. இல்ல அப்ப சும்மா போய் பாக்குறது அத அடிச்சு பார்க்க தெரியும் தானே. பேப்பர்ஸ்ல நேற்று முழுக்க எல்லாம் பேப்பர்ஸ்ல ஆஸ்திரேலியன் பேப்பர்ஸ் முழுக்க அதை இதை படமும் இதுதான் கேரி பண்ணிச்சது. How old is பாணி he? மோகனுக்கு நான் அனுப்பினான். Yeah. I put the How old congratulations. is he? Yesterday I Yeah. saw. Yeah. Anyway, Yeah. How it old was is nice. he? We were happy that he had some contribution. Good. But we never thought it was. நாங்க பார்ட்டி போய் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல நேற்று. Day before yesterday, about 60 foreigners and all of the people from all over the Australia has assembled. We were seated and nobody knew why we were invited. Son invited us. So only after we started, people said, "Do you all know why you all are here?" I said, "We don't know. Parents don't know." Okay. Yeah, though it was a surprise thing, and it was a big gathering, and it was a wonderful thing that he has done. Good. We're proud of him. High Commissioner has invited him to come to his office, and New Zealand High Commissioner has invited, and then we have got papers. Sri Lankan papers have asked us to give them some meetings, so we are prepared to address meetings tomorrow, day after, and all that. We have to address meetings for them. So it was very good. Good. Yes, Proud we of keep him. you all Yeah. informed. Yeah. Congratulations to Because you son. are Sri Lankan, so we would like to know. Yeah. Thank you, God The sir. parents blessings also of very God. proud of him. Very proud, yes. proud of Thank all. you. God bless Very, you. very good news, sir. Good news. Very good Yeah, news, sir. Thank you Yeah, so thank much you. for your time, sir. We will meet Thank you you. No, that's all right. next week. Yeah. I'm Thank happy you. to contribute, and I hope you all will do well. Yeah. Okay, thank you. Thank you, sir. And Thank your you very much. children as Thank well. you. So see you next week. Okay, thank you. Bye-bye. Thank